வணக்கம் நண்பர்களே, தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். சன் டிவியில் அடுத்தடுத்து 3 சீரியல்கள் முடிவடைய போகிற செய்தி இப்போது வெளியே இருக்குது. அது என்னென்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே இந்த மாதமே புனிதா, மணமகளே வா சீரியல் 2 சீரியலுமே சன் டிவியிலேருந்து முடிவடைய போகிற செய்திகள் அஃபீஷியலாகவே வெளியாச்சு. இந்த நிலையில் இப்போது இன்னொரு முக்கியமான சூப்பர் ஹிட் சீரியலுமே முடிய போகுதுன்ற தகவல் வெளியே இருக்குது. ஏப்ரல் 7, 2025 தொடங்கப்பட்ட சீரியல் தான் ஆடுகளம் சீரியல். இந்த சீரியல் தொடங்கப்பட்டு ஓராண்டு முடிவடைந்த நிலையில் கிட்டத்தட்ட 330 எபிசோடுகளுக்கு மேலே ஒளிபரப்பாயிட்டிருக்கு. இந்த சீரியலில் லீட் ஹீரோயினாக சத்யா கதாபாத்திரத்தில் டெல்னா அவங்க தான் நடிச்சிட்ருக்காங்க. இதே போல் அர்ஜுன் கதாபாத்திரத்தில் சல்மானுல் அவங்க நடிச்சிட்ருக்காங்க. ஆல்ரெடி சீரியல் ப்ரைம் டைம்லேருந்து நேரம் மாற்றப்பட்டதால் ரசிகர்கள் பலருமே இந்த சீரியலை திரும்பவும் ப்ரைம் டைம் கொண்டு வரணும், எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு இந்த சீரியல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இந்த சீரியலில் சமீபத்தில் சீரியல் ஹீரோயின் டெல்னா அவங்க கூட சீரியலை விட்டு விலகிறதா சில தகவல் வெளியிட்டு இருந்தது. இப்போது இந்த சீரியல் முடிவடைய போகிறதா தகவல் வெளியிட்டு வருது. அதுவும் வர ஜூன் மாத கடைசிக்குள்ளார இந்த சீரியலோட கிளைமேக்ஸ் காட்சிகள் ஒளிபரப்பாக போகுதுன்ற செய்தியுமே இப்போது வெளியே இருக்குது. ஆடுகளம் சீரியல் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகிட்டு இருக்கிறதுனால திடீர்னு இந்த சீரியல் வேக வேகமாக முடியறதுக்கான காரணம் என்னன்னு தெரியல. மதியம் 3 மணிக்கு ஒளிபரப்பாகிற ஆடுகளம் சீரியல் 2.95 டிஆர்பி ரேட்டிங் அர்பன் மற்றும் ரூரல் போன வாரம் கூட வந்தது. 3 மணி ஷோவில் ஒரு சூப்பர் ஹிட்டான டிஆர்பி ரேட்டிங்கை கொடுத்துட்டு வருது ஆடுகளம் சீரியல். இந்த நிலையில் ஜூன் மாதம் இறுதிக்குள்ளார இந்த சீரியல் முடிவடைய போகிற தகவல் உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த சீரியல் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் பற்றி மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.